இங்கே சொன்ன ஆட்டோக்கு போடக்கூடிய இந்த ஐட்டம், அதே மாதிரி வீட்டில் எரியக்கூடியது, ஹோட்டல்களில் வணிக பயன்பாடு. அந்த கேஸினுடைய பரிணாமம் எல்லாத்திற்குமே ஒரு முகவுரை எழுதக்கூடிய நுழைவாயிலாக இருப்பது ஹெர்முஸ். இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சு போட்டாங்க, இதை நிறுத்தி போட்டாங்க. அங்கிருந்து ஒரு கப்பலும் போகக்கூடாது. இப்போ பிரச்சனை தான். அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார் என்றால், அங்கே கொண்டு கப்பல்களை நிறுத்தி நேற்று 10,000 படைகளை இறக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். படைகளை கொண்டு இறக்கி சீன கப்பல்கள் முதல் எல்லா கப்பல்களும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று சொல்கிறார். இந்த நிலை இன்னும் 2 வாரம் பாதிக்கப்பட்டால் இந்தியாவிலே அடுப்புகள் எரியாது. சென்னை மதுரவாயிலில் ஒரு பெட்ரோல் பங்குல 1 கிலோமீட்டர்லேருந்து 3/4 கிலோமீட்டர் வரைக்கும் நீளமாக மக்கள் நிற்கிறார். காரணம் என்ன? அது இன்னும் சில நாட்களில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இந்த அளவிற்கு மட்டுமல்ல, அப்போ போக்குவரத்து கம்யூட்டர்ஸ், பயனாளர்கள் செல்வதற்கு பெரும் பிரச்சனைகளை அது ஏற்படுத்த போகிறது. நான் பேனிக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். இந்த நிலை இப்பொழுது தொடர்கிறது. ஒரு ஆபத்தான போக்கு. டீடாலரைசேஷன்ங்கிற கோட்பாட்டுக்கு உலகம் வருகிறது. இனி டீடாலரைசேஷன் என்ற கோட்பாட்டுக்கு வருகிற போது தங்கத்தின் விலை ஏறுமா இறங்குமா? தங்கத்தின் விலை ஏறும். நம்ம இந்திய சமூகத்துக்கு சொல்வது, தங்கத்தின் விலை ஏறும். இன்றைக்கு தங்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரலாம். ஆனால் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்களா, ஒரு பவுனுக்கு நீங்க இப்போ வரக்கூடிய நாளை மறுநாள் 2வது சுற்று பேச்சு நடத்த போகுது. இந்த 2வது சுற்று பேச்சுவார்த்தையில் இந்த போரின் மூலம் இந்த போர் நாளை மறுநாள் மற்றொரு நிகழ்வு ஏற்பட போகிறது. அது என்னவென்றால், ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதா. சார், தற்பொழுது போர் முடிவு நிலைக்கு வருமா அப்படிங்கிற கேள்வியை 2-3 நேர்காணல்களாகவே நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இப்போ இதை அழுத்தமாக கேட்பதற்கு உண்டான காரணம், இன்னும் 4-5 நாட்களில் அக்ஷய திதி வருது. ஸோ எல்லாருமே கோல்டை நோக்கி மக்கள் படையெடுத்து செல்வாங்க. இந்த வார்த்தையை சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு தான் படுது. இன்னொரு விஷயம் சிலிண்டர் விலை கடந்த 1 மாதத்திற்கு மேலாகவே அது ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கு. அதில் ஹோட்டல் நிறுவனர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த ஒரு 20 நாளுக்கு மேலாகவே வருமானத்தையே பார்க்கல. எங்களுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 16% சிலிண்டருக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கமர்ஷியல் சிலிண்டரினுடைய விலை 8,000 ரூபாய் கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஆட்டோவுக்கு கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு அதிகாலை நேரத்திலிருந்து ஒரு காலையில் ஒரு 10 மணி அந்த நேரம் வரைக்கும் பெரிய லெவலுக்கு கியூ நிற்கப்பட்டு கேஸ் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 விஷயங்கள், தங்கம், கேஸ் ஃபில் பண்ணுறது, கமர்ஷியல் சிலிண்டர். இந்த 3 விஷயங்களில் நடுத்தர வர்க்கத்தினர், அதாவது ஹோட்டல் உரிமையாளர்களையும் சேர்த்தே நான் சொல்கிறேன், பெரிய லெவலுக்கு பாதிப்பினுடைய தொடக்கத்தில் இருக்காங்களா இல்லை மிட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய பதில் மூலியமாக சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்திற்குமே காரணம் போரா இல்லை பின்னணியில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அதாவது நீங்கள் கேட்டது சந்தைப்படுத்தப்பட்ட இந்திய பொருளாதாரம். நேற்று நான் ஒரு காணொலியை அழகாக வெளியிட்டிருக்கேன். இப்போ நம்ம போரை பற்றி பேசுகிறது பல தொலைக்காட்சிகளில் அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த போர் வாட் கைண்ட் ஆஃப் கான்சிக்வன்சஸ், எந்த விதமான விளைவுகள் ஏற்படுத்த போகிறது, அதுவும் இந்திய தொழில். நீங்கள் உங்களுடைய இன்ட்ரோவில் முதல்ல சொன்னீங்க, 3 விவகாரங்களை சொன்னீங்க. ஒன்று தங்கம், மற்றொன்று ஹோட்டல் தொழிலுடைய சரிவு, 3வது ஆட்டோவினுடைய எல்பிஜி கேஸினுடைய டிமாண்ட். இப்போ போர் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா திக்கு முக்காடி கொண்டு இருக்கிறது. எப்படியாவது இதுக்கப்புறம் தான் இதோட சேர்த்து நான் சொல்லிடுவேன், இந்த போரினுடைய தாக்கத்திலிருந்து எப்படியாவது வெளியே வந்துட்டா நமக்கு போதும் அப்படிங்கிறதுனால, இன்றைக்கு தேதி 16ஆம் தேதி அப்படி தானே, இன்னும் ஒரு 4 நாட்களில் சீஸ்பயர்,
2 வாரத்தினுடைய அமெரிக்க ஈரான் போர் நிறைவு பெறுவதற்கான நாட்கள் நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு தாக்குதலுக்கு ஈரான் தயாராக இருக்கிற நேரத்தில் அந்த தாக்குதலே நடக்காமல் இருக்க வேண்டும், அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அந்த நாட்டுடைய ஜேடி வான்ஸ், பீட் ஹெட்செட் மற்றும் மார்க்கோ ரூபியோ போன்றவர்கள் மிக கடுமையாக மண்டையை போட்டு உடைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் காணப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரை அவர்களுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை, இருப்பதைத்தான் இழக்க வேண்டும். அவர்களிடத்தில் இருப்பது உயிர் மட்டும்தான். ஆக மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், இழப்பதற்கு எங்களுக்கு இல்லை என்பதை அலி லாரிஜானி போன்ற தலைவர்கள் இன்றைக்கு இல்லாத நேரத்தில் பக்கர் கலிபா போன்ற 64 வயது நீண்ட அனுபவம் பெற்றவர்களும் அதை சொல்லிவிட்டார்கள். சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் இப்போ வரக்கூடிய நாளை மறுநாள் 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்த போகுது. இந்த 2வது சுற்று பேச்சுவார்த்தையில் ஹெர்மூஸ் வளைகுடா அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப பிரமாதமாக எல்லாராலும் அடிக்கடி தூக்கத்தில் கேட்டாலும் ஹெர்மூஸ் என்றால் என்ன, கிவன் அக்கௌண்ட் ஆஃப் ஹெர்மூஸ், வாட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே, ரொம்ப அதிகமான ரொம்ப இம்பார்ட்டண்டான வைட்டல் ரோல், மிக முக்கியமாக உலக சமூகத்தில் அதனுடைய விஷயம் என்னவென்றால் ஹெர்மூஸ் 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 25% கட்டுப்படுத்துதுங்க உலகத்தில் வரக்கூடிய எண்ணெயில். நம்ம நாட்டில் 88% இந்தியாவிலுக்கு வரக்கூடிய ஆயில் இம்போர்ட் ஃபுல்லாகவே வெளியிருந்து தான் வருது. இந்த 88% நீங்கள் கேட்ட கேள்வி இந்தியாவினுடைய தொழில் வளங்கள், ஹோட்டல் தொழில் சரிவு, இது உடனடியாக நாம் கவனிக்க வேண்டிய விவகாரத்தில் இது ஒரு கேஸ் சம்பந்தப்பட்டது. இது முழுக்க நமக்கு வரக்கூடிய கத்தரிலிருந்து வரக்கூடிய இயற்கை எரிவாயு 90% சப்ளை அங்கிருந்து தான் நமக்கு வரணும். அப்போ கத்தரிலிருந்து வருவதாக இருந்தாலும் சவுதியிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மொத்த சப்ளைனுடைய அளவு 16லிருந்து 20%. ஈராக்கிலிருந்து நமக்கு வரக்கூடிய சப்ளைனுடைய அளவு 23லிருந்து 26%. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த கத்தருடைய எல்பிஜி நீங்கள் சொன்ன ஆட்டோக்கு போடக்கூடிய இந்த ஐட்டம், அதே மாதிரி வீட்டில் எரியக்கூடியது, ஹோட்டல்களில் வணிக பயன்பாடு, ஒரே கேஸ் தான். அது ஹோட்டல்னால் சைஸ் பெருசு, வீட்டுக்கும் வணிகத்துக்கும் ஒன்றும் கிடையாது, ஒரே கேஸ் தான், இண்டேன் தான். அந்த கேஸினுடைய பரிணாமம் எல்லாத்திற்குமே ஒரு முகவுரை எழுதக்கூடிய நுழைவாயிலாக இருப்பது ஹெர்மூஸ். அது ஒரு வளைகுடா, ஒரு ஜலசந்தி, 8 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சு போட்டாங்க, இதை நிறுத்தி போட்டான். அங்கிருந்து ஒரு கப்பலும் போகக்கூடாது. இப்போ பிரச்சனை தான். ஏன் நிறுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஹெர்மூஸ் ஈரானுடைய கடல் பகுதியிலிருந்து வெளியே சீஷோர்லேருந்து 21வது கிலோமீட்டரில் இருக்குது. உலக அளவில் பிரிக்கிற போது 24 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நாட்டுக்கு பாத்தியப்பட்டது. அப்போ ஈரான் சொல்லுது, இட் இஸ் அவர் ஓன் இன்டெக்ரல் சாவரின் பார்ட் ஆஃப் ஈரான், ஈரானுடைய இறையாண்மை கொண்ட தேசத்தின் மறுக்க முடியாத பகுதி. அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார் என்றால், அங்கே கொண்டு கப்பல்களை நிறுத்தி, நேற்று 10,000 படைகளை இறக்கப் போவதாக சொல்லி கொண்டிருக்கிறார். படைகளை கொண்டு இறக்கி சீன கப்பல்கள் முதல் எல்லா கப்பல்களும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று சொல்கிறார். மற்ற நாடுகளை விட நம் நாட்டில் இன்றைக்கு ஓரளவிற்கு இருப்பதனால் ஓரளவுக்கு சரி செய்யப்படுகிறது. இந்த நிலை இன்னும் 2 வாரம் பாதிக்கப்பட்டால் இந்தியாவிலே அடுப்புகள் எரியாது. நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. இப்போ இன்றைக்கி வர்ற வழியில் சென்னையில் எங்கேயுமே சின்ன ஹோட்டல்கள் இல்லை சார். ஏன் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு காஃபி 15 ரூபா, டீ 15 ரூபா இல்லையா, அப்படி போட்டு கொடுத்தாலும் கூட எரிப்பதற்கு இல்லை. காரணம், 2200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த 14 அந்த கேஸ் சிலிண்டருடைய விலை இன்றைக்கு அது 6000 6500 மேல் போய் 8000 அளவில் வந்துவிட்டது. அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சிலிண்டரை 8000 ரூபாய் கொடுத்து வாங்கி ஒரு காப்பியை 10 ரூபா விற்ற காப்பி 15 ரூபா விற்கட்டுமே, 12 ரூபா விற்ற காப்பியை 3 ரூபா தான் ஏற்ற முடியும். ஒரு தோசை 40 ரூபா தோசை இன்றைக்கி 50 ரூபா. இன்றைக்கி 40 ரூபாய்க்கு விற்ற ஒரு புளியோதரை அதெல்லாம் இன்றைக்கி 50 ரூபா 60 ரூபா அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சூழலில் சிறு சிறு கடைகள் எல்லாமே அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இந்தியாவில் பெரிய இழுத்து கதவடைப்பு செய்யப்படுகிறது. இது ஒரு பெரும் ஆபத்தான போக்கை இந்திய சமூகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. 2வது மிக முக்கியமான போக்கு, நீங்கள் கேட்டது இந்த ஆட்டோவுக்கான கேஸ்.
ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஏற்கனவே ஹோட்டல் தொழிலான சரிவை சொல்லிவிட்டோம். இரண்டாவது எல்பிஜி நேற்று பார்க்கிற போது சென்னை மதுரவாயிலில் ஒரு பெட்ரோல் பங்கில் 1 கிலோமீட்டர்லேருந்து 3/4 கிலோமீட்டர் வரைக்கும் நீளமாக மக்கள் நிற்கிறார்கள். காரணம் என்ன? அது இன்னும் சில நாட்களில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இந்த அளவிற்கு மட்டுமல்ல, அப்போ போக்குவரத்து கம்யூட்டர்ஸ் பயனாளர்கள் செல்வதற்கு பெரும் பிரச்சனைகளை அது ஏற்படுத்த போகிறது. கத்தரிலிருந்து ஒரு சமாதான தீர்வு வந்து ஹெர்மூஸ் முழுமையாக தொடரப்பட்டு நமக்கு வருகிற நேரத்தில் இந்த சிக்கல் நீரும். இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, நமக்கு இதுவரைக்கும் தாராளமாக சரக்குகளை வழங்கிட்டு இருந்தது யார்? ரஷ்யா. நேற்றோடு அந்த நேரம் முடிந்துவிட்டது. அமெரிக்கா தடை, இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாது. அதோடு மட்டுமல்ல, 2018 7-8 வருஷமாக நமக்கு தடையே இருந்த ஈரான் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது, கொடுத்து கொண்டு இருந்தது, கொடுத்து கொண்டு இருக்கும். ஈரான் என்ன சொல்லி இருக்கிறது? எங்களுடைய நட்பு நாடுகள் 5 நாடுகள், அதில் இந்தியாவிற்குன்னு எங்களுக்கு ஒரு இடம் உண்டு. அவங்க இந்தியாவை எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னா, பிரதமர் அவர்கள் இஸ்ரேலுக்கு போனார், அது போனாலும் பரவாயில்ல, அது ஏதோ போனார், நாம் சில தவறுகளை செஞ்சுதான், ஆனாலும் எங்களுக்கு கலாச்சார ரீதியாக இந்தியா எங்களுக்கு முக்கியமான நட்பு நாடு, நாங்கள் இந்தியாவிட்ட பைசா வாங்க மாட்டோம். இப்போ அதை டொனால்ட் ட்ரம்ப் தடை செய்கிறார். டொனால்ட் ட்ரம்புடைய குறி சீனா மட்டுமில்லை, இந்தியாவும் உண்டு. இவர்களெல்லாம் விட்டுவிட்டால் பின்னால் ரொம்ப அளவில் பெரிய அளவில் வளர்ந்து போயிடுவார்கள் என்ற கவலை. ஆகவே தான் ஒன்றுக்கும் உதவாத பாகிஸ்தானை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம நாட்டிலுடைய டிப்ளமேட்ஸு ஜெய்சங்கரோ பிரதமர் மோடியோ வெளிப்படையாக அதை டீக்ரேடாக பேச மாட்டாங்க. ஒன்று. சரி, இப்போ எல்பிஜி வருவதற்கு நமக்கு கத்தர், அப்துல் ரஹ்மான் அல்தானுடைய அரசாங்கம் கத்தர். அதே மாதிரி நான் சொன்ன சவுதி அரேபியா உலகத்தில் 33% ஒட்டுமொத்தமாக சப்ளை செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டது. நம் நாட்டுக்கு மட்டும் நமது 88% இம்போர்ட்டில் 16% மேலே சவுதியிலேருந்து வருது, 23% மேலே ஈராக்லேருந்து வருது. ஈரான் கொடுத்து கொண்டிருந்ததையும் இப்போது அமெரிக்க அரசாங்கம் கப்பல்களை போகக்கூடாது என்று 37 கப்பல்களை நிறுத்திவிட்டதாகவும், இன்னொரு பக்கம் இல்லை கப்பல்கள் சென்று கொண்டு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம். அப்படி இருக்கிற போது நீங்கள் பாருங்கள், யோசித்து பாருங்கள், அடுத்த நிலை கேஸினுடைய பிரச்சனை வந்தால் இனி நம்முடைய அடுப்பங்கரைகள் எரியுமா? வீட்டில் ஒரு நேரம் கூட சமைக்க முடியாது, ஒரு நேரம் தான் சமைக்க முடியும். அந்த ஒரு நேரம் ஏன்னா நான் பேனிக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 8 காணொலியை நம்ம கொடுத்துட்ருக்கோம். எனக்கு ஃபிகர் இன்டர்நேஷ்னல் இதில் அப்பப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம், நம்ம சலிப்பு தட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த நிலை இப்பொழுது தொடர்கிறது, ஒரு ஆபத்தான போக்கு. இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஒளி வெள்ளம் நமக்கு தெரியுமா அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்ல முன்னாடி 3வது ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லிக்கிறேன். அதுதான் தங்கம். தங்கத்தை நான் இந்த ரியல் ஒன்று நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் மறுபடியும் கூட என்கிட்ட கேட்கலாம். தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறதாக இருந்தால் திட்டாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறனால எனக்கு நான் பெரிய பொருளாதார நிபுணர் அல்ல, ஒரு பத்திரிகையாளர், அனுபவம் வாய்ந்தவர். அமெரிக்காவினுடைய டாலரைசேஷன் என்கின்ற கோட்பாட்டுக்கு இப்பொழுது உலகம் வந்துட்டு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் வைக்கிற இந்த கண்டிஷனில் மிக முக்கியமான கண்டிஷன் டாலரைசேஷன். அணு ஆயுதங்கள் விவகாரத்தில் நாங்கள் என்ட்ரி செய்வோம், பாயிண்ட் நம்பர் 1. காம்பன்சேஷன் கொடுக்கணும் 2. 3வது, எங்களுக்கு தடைகள் இல்லாத வர்த்தகம் செய்வதற்கும் முடக்கி போட்டிருக்கக்கூடிய எங்கள் சொத்துக்களை தர வேண்டும். இது மாதிரி ஒரு கண்டிஷன் இன்க்ளூடட். லெபனான் பிரச்சனையை தாண்டி இன்னொரு பிரச்சனை தான், நாங்கள் ஹெர்மூஸில் வரக்கூடிய கப்பல்களை எல்லாம் இனி அனுமதிப்போம், இப்போது அனுமதிப்போம், இனியும் அனுமதிப்போம். ஆனால் ஒன்லி டாலர் இல்லாமல் யுவானில் தான் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் பேங்க், அமெரிக்காவினுடைய வங்கிகளில் வட்டி விகிதத்தை குறைக்க முடியாது, இனி வட்டி விகிதத்தை ஏற்றித்தான் ஆக வேண்டும். டாலருடைய தேவை என்னாகும்? டாலருடைய முதலீடு குறையும். அப்படி என்றால் இனி எந்த முதலீடு வரும்? தங்கத்தில் தான் முதலீடு செய்வார்கள். அடுத்த ஒரு முதலீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், காப்பரில் நீங்கள் முதலீடு செய்யுங்கள். காப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்யுங்க. நான் சொல்கிறது கோடிக்கணக்கான பணம் இல்லை சார், தமிழ் உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி வாயில சொல்கிறேன். ஒரு 1000, 2000, 3000 சிறிய தொகைகளை நீங்கள் காப்பரில் முதலீடு செய்யுங்க. ஏன்னா காப்பருடைய தேவை இனி வருங்காலத்தில் அவ்வளோ அதிகரிக்கும். இன்றைக்கி கூட கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா ஒரு கிலோ லோக்கல் மார்க்கெட்டில் நான் பார்க்க தான் செய்கிறேன்.
இப்போ நம்ம பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறனால நமக்கு அதை பற்றியான தெரியுது. நான் பத்திரிகையாளர் மட்டுமல்ல, ஒவ்வொரு துறைகளும் எனக்கு ஐ ஹாவ் லாட் ஆஃப் கான்டாக்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில். அப்போ அந்த டீடாலரைசேஷனுங்கிற கோட்பாட்டிற்கு உலகம் வருகிறது. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், இந்திய பணத்தை கொடுத்து தான் அவங்கள்ட்ட பொருளை டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். யார்கிட்ட? ரஷ்யாட்ட. இந்தியாவினுடைய நமது ரூபாயை கொடுத்து தான் அமெரிக்கா ஈரானில் வாங்க போகிறோம். ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் டாலரைசேஷன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோட்பாடு வரப்போகிறது. இந்த போரின் மூலம் இந்த போர் நாளை மறுநாள் மற்றொரு நிகழ்வு ஏற்பட போகிறது. அது என்னவென்றால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் நேற்று அசீம் முனீர் போய் இறங்கிவிட்டார். நேற்று மாலை எங்கே? ஈரானுக்கு. அசீம் முனீர் யார்? அங்குடைய இராணுவ தலைவர். இப்பொழுது அமெரிக்கா சொல்லிவிட்டது, மறுபடி பைத்தியக்காரத்தனமாக அமெரிக்க அதிபர் நேற்று வரை நான் விடமாட்டேன், 2ல் 1 பார்ப்பேன் என்று சொன்னவன் நேற்று ராத்திரி ஒரு பைத்தியம் பிடித்தவனை போன்று மறுபடி எழுதுகிறார். ஆஹா, ஹெர்மூஸை நான் தொலைந்து விட்டேன், பேசிவிட்டேன் சீனாவிடத்தில், ஆயுதங்களை எல்லாம் இனி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். எவ்வளவு பைத்தியக்காரன்! நம்ம ஊரில் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த போரை நடத்தி கொண்டிருப்பதே சீனா தான். இந்த போரை காஸ்பியன் கடல் வழியாக நடத்தி கொண்டிருப்பதே ரஷ்யா தான். காஸ்பியன் கடல் ஒரு சின்ன குளம் போன்றது. குளம் அல்ல, குளம் போன்றது. ஒரு பக்கம் கஜகஸ்தான், மற்றொரு பக்கம் அசர்பைசான், மற்றொரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் துர்க்மிஸ்தான், இன்னொரு பக்கம் ரஷ்யா. இப்படி ஒரு 5 நாடுகள் இருக்கிறது. இந்த 5 நாடுகளும் தான் இந்த கடல் எல்லையை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கடல் எல்லை வழியாகத்தான் அனைத்து ஆயுதங்களையும் ரஷ்யா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து சீனா என்ன செய்கிறது? நேற்று எர்த் ஐ அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை கொடுத்துருக்குறாங்க. எங்கே? இந்த எர்த் ஐ சேட்டலைட் தான். ஒரு தனி சேட்டலைட்டை IRGC கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த சேட்டலைட்டை வச்சு தான் இன்னென்ன இடத்துல அமெரிக்க துருப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பீஜிங் பேஸாக இருக்கக்கூடிய இம்போர்ட் ஆஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நிர்வாகம் அது வழி நடத்துகிறது, கொடுத்துட்டாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது சீனாவை பொறுத்தவரை அமெரிக்காவை எப்படியாவது காலி செய்ய வேண்டும், ரஷ்யாவை பொறுத்தவரை அமெரிக்காவை காலி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற போது நேற்று திடீரென்று சொல்கிறார், என் சொல்ல கேட்டு சீனா இனி ஆயுதங்களை எல்லாம் கொடுக்காது என்று சொல்கிறார். சீனா என்ன சொல்லிவிட்டு, எங்களுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் பல தசாப்தங்களாக இருக்கு, பல பில்லியன் 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் இருக்கு. சீனாவுக்கும் யாருக்கும்? சீனாவுக்கும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில 45 லட்சம் கோடி ஒப்பந்தம் இருக்கிறது. இப்ப இந்த தகவல்களை பாருங்கள். இனி டீடாலரைசேஷன் என்ற கோட்பாட்டுக்கு வருகிற போது தங்கத்தின் விலை ஏறுமா இறங்குமா? தங்கத்தின் விலை ஏறும். நம்ம இந்திய சமூகத்துக்கு சொல்வது, தங்கத்தின் விலை ஏறும். இன்றைக்கு தங்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரலாம். ஆனால் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்களா, ஒரு பவுனுக்கு நீங்கள் 50,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பவுனுக்கு 8 கிராமுக்கு நீங்கள் 50,000 கண்டிப்பாக பெற முடியும். எனக்கு தெரியும். இனி எப்பொழுதுமே கோட்பாடு, இயற்கையின் கோட்பாடு என்ன தெரியுமா சார்? நீங்களே பாருங்க, ஊரில் செல்வந்தர்களாக பல தலைமுறை வாழ்வார்கள், சில தலைமுறைகள் குறைவார்கள், அடுத்த தலைமுறைக்கு பிறகு பிச்சைக்காரர்களாக மாறி போவார்கள். இது என்ன அமெரிக்காவுக்கு மட்டும் வராதுன்னு நீங்கள் எப்படி நினைக்க முடியும்? அமெரிக்காவுக்கு மட்டும் வராதுன்னு நினைக்க முடியாது. இப்போ இந்தியாவில் இன்னைக்கு இந்த 3 கோட்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்தியா அடுத்து ஒன்றை வேகமாக சொல்லிவிடுகிறேன். இந்த போர் நீடித்தால் நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்நிய செலவாணி முதலீடுகள் நம்ம கையில் வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி ரூபா வருது. எங்கிருந்து? அரபு நாடுகள்லேருந்து மட்டும் 5 to 8 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுக்குள்ளே வருது. அப்போ எல்லா வீடுகளிலும் இன்னைக்கு வருமானம் இருக்காது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், அந்த பக்கம் மயிலாடுதுறை, கேரளாவில், தெலுங்கானா, தமிழ்நாடு, எல்லா இடங்களிலும் மக்கள் 1 கோடிக்கு மேலே அங்கே வாழ்கிறாங்க. அந்த 1 கோடினா 5 கோடி பேருக்கு இங்கே ஏறும். அந்த 1 கோடி பேருடைய சம்பாத்தியத்தில் இந்தியாவில் ரியல் எஸ்டேட் குளிக்கும், இந்தியாவில் பையிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும். இந்த போர் நடந்தால் மத்திய கிழக்கில் வாழக்கூடிய நம்முடைய மக்களுக்கு பிரச்சனைகள் வரும். அடுத்து FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தொழில்துறையில் தேக்க நிலை ஏற்படும். அந்த தொழில்துறை வரும்போது நம்ம நாட்டுக்குள்ளே அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும். பெட்ரோல், ஆயில், ஆட்டோமொபைல் கிரைஸ் வருகின்ற போது ட்ரேடில் இருந்து சின்ன சின்ன MSME கம்பெனி வரைக்கும் உற்பத்தி பாதிக்கும், தேவைகள் குறையும், உற்பத்தி அதிகரிக்கின்ற போது வாங்குவதற்கு ஆளில்லை. எல்லாவற்றுக்கு மேல் இந்திய பொருள்கள், இந்தியாவினுடைய பணம் இப்பொழுது 95 ரூபாய்க்கு கீழே மேலே போயிட்டு, இனி இந்தியாவுடைய பணத்தினுடைய பணவீக்கம், ஏன்னா ஜிடிபியினுடைய அளவு குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷன் குறையும் போது நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா, ஜிடிபின்னா ப்ரொடக்ஷன் அதிகரித்தால் ஜிடிபி அதிகரிக்கும். அமெரிக்கா 32 ட்ரில்லியன், நம்ம 4 ட்ரில்லியன் தான்.
அப்போ ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு சேல்ஸ் இருந்தால் தானே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அப்படி ஜிடிபி குறையும் போது இந்தியாவுடைய பணத்தினுடைய மதிப்பும் ஃபொரெக்ஸ் ரிசர்வ் கேஸினுடைய அளவும் குறையும். அப்படி இருக்கும்போது நமக்கு டாலர் வந்து நமக்கு எதிராக அதிக பணத்தை கொடுத்து சந்தைக்கு போக கொண்டிருக்கும். இந்த ஆபத்துகள் பொதுவாக இந்தியாவில் இருக்குது. நீங்கள் கேட்ட 3 விஷயம், எல்பிஜி கேஸ் ஒன்று, ஹோட்டல் தொழில் ஒன்று சரிவு, இந்திய பொது சமூகத்தின் வளர்ச்சி, இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு, இது எல்லாமே கவலையாகத்தான் இருக்கிறது. நாளை மறுநாளோ நடக்கிற பேச்சுவார்த்தையில் ஒரு பீஸ் ப்ராசஸ், சமாதானம் ஏற்படுமே ஆனால் இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு வெளிச்சம். அதை விட்டுட்டு நம்ம மற்ற விஷயங்களை கவனம் செலுத்த வேணாம். ஒவ்வொருத்தரும் இந்தியர்களும் இன்னும் உலக அரசியலில் உலக பன்மயமாக்கல் இதெல்லாம் கவனம் செலுத்தணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். ஏன்னா நாம் குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் இந்த கான்செப்டுக்கு மெர்ஜ் ஆகிட்டோம். சின்ஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் 1991 நம்ம போயிட்டோம். இதுதான் முக்கியமான செய்தி. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164